ரோமர் 8 வசனங்கள் 28 முதல் 37 வரை. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதென்று அறிந்திருக்கிறோம். தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற்பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார். எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாயிருப்பவன் யார்? தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோடே கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பதெப்படி? தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றஞ்சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமான்கள் ஆக்குகிறவர். ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பாரிசத்திலும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயங்கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. ஆமேன்.
got victory in Jesus' name. I am the victor with Jesus' help. He is always with me, He guides me and leads me. I will overcome Satan every day. He is always with me, He guides me and leads me. I will get the crown from Jesus. I will get the crown from Jesus. அவர் எந்தன் பக்கம் வழி நடத்துவாரே, சாத்தானை மேற்கொள்வேன் அனுதினமே. அவர் எந்தன் பக்கம் வழி நடத்துவாரே, இயேசுவிடம் கிரீடம் பெறுவேன், இயேசுவிடம் கிரீடம் பெறுவேன். Victory, victory, victory through the blood. Victory, victory, victory through the blood. Victory, victory, victory through the blood. Victory through the blood of the Lamb. வெற்றியே வெற்றியே இயேசுவின் இரத்தத்தால், வெற்றியே வெற்றியே இயேசுவின் இரத்தத்தால், வெற்றியே வெற்றியே இயேசுவின் இரத்தத்தால், இயேசுவின் இரத்தத்தால் வெற்றியே, இயேசுவின் இரத்தத்தால் வெற்றியே. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லோருடைய நிலையம் தாங்குவான். சங்கீதம் 91:1. நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் நற்கரம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறேன் என்று சொல்லுவே. சங்கீதம் 91:2. அவர் வேதனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் குழந்தை தப்பிப்பார். சங்கீதம் 91:3. அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார், அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமும் ஆகும். சங்கீதம் 91:4. இரவில் உண்டாகும் பயங்கத்துக்கும் பகலும் பறக்கும் அம்புக்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும், மத்தியானத்தில் பாலாக்கும் சங்காத்துக்கும் பயப்படாயிருப்பாய். சங்கீதம் 91:5-6. உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது பக்கத்தால் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. சங்கீதம் 91:7. அல்லேலூயா. Pipi, pipi, dum dum dum, pipi, pipi, dum dum dum, pipi. சட்டு புட்டு சடாரென்னு பேசிவிடாதே, எட்டி நின்று நிதானமா யோசித்திடு நீ. முட்டி போட்டு பொறுமைதானே கேளு தம்பி நீ. ஜெயத்தோடு வாழ்ந்திடலாம் குட்டி தங்கை நீ, ஜெயத்தோடு வாழ்ந்திடலாம் குட்டி தம்பி நீ. யோபு போல பொறுமையாக இருந்திட வேண்டும், யார் என்ன சொன்னாலும் பொறுத்திட வேண்டும். அதுபோல நாமும் நல்ல வாழ்வு வாழ்ந்திட 2 மடங்கு ஆசீர்வாதம் பெற்றிடலாமே, 2 மடங்கு ஆசீர்வாதம் பெற்றிடலாமே. பிப்பி பிப்பி டும் டும் டும், பிப்பி பிப்பி டும் டும் டும், பிப்பி. செல்வாயா தூதுவனாய் கொடுப்பாயா
என்னவாக இருக்கிறார்? தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். சங்கீதம் 46:1. தேவன் நமக்கு அடைக்கலமாக இருப்பதினால் நாம் எதை கண்டு பயப்பட வேண்டாம். ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அறிந்தாலும் நாம் பயப்படும். சங்கீதம் 46:2-3. ஒரு நதி உண்டு. அந்த நதி யாரை சந்தோஷிப்பிக்கும்? ஒரு நதி உண்டு. அதன் நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். சங்கீதம் 46:4-5. தேவன் எவ்வளவு வல்லமையுள்ளவர்! ஜாதிகள் கொந்தளித்தது, ராஜ்யங்கள் தத்தளித்தது. அவர் தமது சத்தத்தை முழங்க பண்ணினார், பூமி உரி பெற்று. சங்கீதம் 46:6. இந்த வசனங்களிலிருந்து நாம் என்ன அறியலாம்? சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். சங்கீதம் 46:7. அல்லேலூயா! VBS கருத்து. ஜெயிக்கிறவன். கருத்து வசனம்: இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? 1 யோவான் 5:5. 1 கருத்து: புதுவாழ்வு பெற்றவன். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. 2 கொரிந்தியர் 5:17.
இரண்டாம் கூறிய கருத்து சோதனையை மேற்கொள்பவன். தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். யாக்கோபு 4:7. மூன்றாம் கூறிய கருத்து பிசாசை ஜெயிக்கிறவன். ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். வெளிப்படுத்தல் 12:11. நான்காம் கூறிய கருத்து ஜாக்கிரதை உள்ளவன். நான் வருமளவு வாசிக்கிறதிலும் புத்தி சொல்லுகிறதிலும் உபதேசத்திலும் ஜாக்கிரதையாயிரு. 1 தீமோத்தேயு 4:13. ஐந்தாம் நாள் கருத்து தாழ்மை உள்ளவன். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். யாக்கோபு 4:10. ஏழாம் நாள் கருத்து விசுவாசிக்கிறவன். கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள். யாக்கோபு 1:19. நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். 1 யோவான் 5:4. எட்டாம் கூறிய கருத்து இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது, எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானது. சங்கீதம் 133:1. ஒன்பதாம் நாள் கருத்து பகைவரை சிநேகிப்பவன். உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். மத்தேயு 5:44. பத்தாம் நாள் கருத்து கிரீடம் பெறுபவன். நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். வெளிப்படுத்துதல் 2:10. இவர்களே உலகத்தை ஜெயித்தவர்கள். இவர்களே உலகத்தை ஜெயிக்கிறவர்கள். அல்லேலூயா. தில் இருந்தா மோதி பாரடா, சைத்தானே தில் இருந்தா மோதி பாரடா பாரடா. தில் இருந்தா மோதி பாரடா, சைத்தானே தில் இருந்தா மோதி பாரடா. விஷு 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 விஷு. என் பக்கம் இயேசு உண்டு, என் பக்கம் இயேசு உண்டு. பயமில்லை 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 பயமில்லை. தில் இருந்தா மோதி பாரடா, சைத்தானே தில் இருந்தா மோதி பாரடா பாரடா. தில் இருந்தா மோதி பாரடா, சைத்தானே தில் இருந்தா மோதி பாரடா. என் வாழ்வு இயேசு கையில், என் வாழ்வு இயேசு கையில். என் கிட்ட நீயும் மோதாதே, என் கிட்ட நீயும் மோதாதே. என் கையில் வேத பட்டயம், என் கிட்ட நீயும் மோதாதே. மோதினால் நீதான் தோற்று போவாய், ஏசப்பா நிச்சயம் வெற்றி தருவார். விஷு 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 விஷு. 1 யோவான் 5:0 வசனங்கள் 1 முதல் 12 வரை. இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான்.
பிறப்பித்தவரிடத்தில் அன்பு கூறுகிற எவனும் அவரால் பிறப்பிக்கப்பட்டவனிடத்திலும் அன்பு கூறுகிறான். நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை கை கொள்ளும் போது தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்று அறிந்து கொள்ளுகிறோம். நாம் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுவதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். அவருடைய கற்பனைகள் பாரமானவைகளும் அல்ல. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? இயேசு கிறிஸ்துவாகி இவரே ஜலத்தினாலும் இரத்தத்தினாலும் வந்தவர். ஜலத்தினாலே மாத்திரமல்ல, ஜலத்தினாலும் இரத்தத்தினாலும் வந்தவர். ஆவியானவர் சத்தியமாகையால் ஆவியானவரே சாட்சி கொடுக்கிறவர். பரலோகத்திலே சாட்சியிடுகிறவர்கள் மூவர், பிதா, வார்த்தை, பரிசுத்த ஆவி என்பவர்களே. இம்மூவரும் ஒன்றாயிருக்கிறார்கள். பூலோகத்திலே சாட்சியிடுகிறவைகள் மூன்று, ஆவி, ஜலம், இரத்தம் என்பவைகளே. இம்மூன்றும் ஒருமைப்பட்டிருக்கிறது. நாம் மனுஷருடைய சாட்சியை ஏற்றுக்கொண்டால் அதை பார்க்கிலும் தேவனுடைய சாட்சி அதிகமாயிருக்கிறது. தேவன் தமது குமாரனை குறித்து கொடுத்த சாட்சி இதுவே. தேவனுடைய குமாரனிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் அந்த சாட்சியை தனக்குள்ளே கொண்டிருக்கிறான். தேவனை விசுவாசியாதவனோ தேவன் தம்முடைய குமாரனை குறித்து கொடுத்த சாட்சியை விசுவாசியாததினால் அவரை பொய்யராக்குகிறான். தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறது என்பதே அந்த சாட்சியாம். குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். ஆமென், அல்லேலூயா. சங்கீதம் 84 அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 7 வரை. சேனைகளின் கர்த்தாவே, உம்முடைய வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள்! என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்கள் மேல் வாஞ்சையும் தவனமுமாயிருக்கிறது. என் இருதயமும் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கெம்பீர சத்தமிடுகிறது. என் ராஜாவும் என் தேவனுமாகிய சேனைகளின் கர்த்தாவே, உம்முடைய பீடங்கள் அண்டையில் அடைக்கலான் குருவிக்கு வீடும் தகைவலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்ததே. உம்முடைய வீட்டில் வாசமாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்துக் கொண்டிருப்பார்கள். உம்மிலே நிலத்திருக்கிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள். மழையும் குளங்களை நிரப்பும். அவர்கள் பலத்தின் மேல் பலமடைந்து சீயோனிலே தேவ சந்நிதியில் வந்து காணப்படுவார்கள். அல்லேலூயா.
victory, oh victory, shout victory. Step by step, left, right, left. Jesus helps me jump each bump. When I fall, whoosh, up I go. With His strength I grow and grow. Oh victory, shout victory, oh victory, shout victory. Jesus guides me every day. Jesus guides me every day. Jesus guides me every day. Oh victory, shout victory, oh victory, shout victory. யோவான், இயேசு நம்ம கிட்ட சொன்ன கடைசி வார்த்தைகள் உனக்கு ஞாபகம் இருக்கா? நல்லா ஞாபகம் இருக்கு பேதுரு. நீங்க உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கன்னு இயேசு சொன்னாரு. ஆமா, இதற்காக தான் நமக்கு பரிசுத்த ஆவியினால் ஞான ஸ்நானம் கொடுத்து பலன் அடையும்படி செய்து இருக்கிறார். சிலுவையில் அறையப்பட்டவரும் தேவனால் மரித்தவரிலிருந்து எழுப்பப்பட்ட நசரேனாகிய இயேசுவே ஆண்டவர் இரட்சகர்னு நம்ம பலமா சாட்சி கொடுக்கணும் யோவான். உறுதியாக பேதுரு. நம்ம ஜெபிக்கிற நேரம் வந்துருச்சு. தேவாலயத்துக்கு போலாம். வாங்க பேதுரு. போகலாம் யோவான், வாங்க. ஐயா பிச்சை போடுங்கயா. ஐயா பிச்சை போடுங்கயா. ஐயா பிச்சை போடுங்கயா. ஐயா நடக்க முடியாத பிறவி சப்பானிக்கு பிச்சை போடுங்கயா. ஐயா எங்களை நோக்கி பார். இவங்க 2 பேரும் எனக்கு நிறைய காசு கொடுக்க போறாங்கன்னு நினைக்கிறேன். வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். நசரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட. சப்பானி எந்திரிக்கிறான். நான் நிக்கிறேன். நான் அடக்க முடியுது. நான் அடக்க முடியுது. தேவனே உமக்கு நன்றி. 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 பிறவி சப்பானியான என்னை நடக்க வைத்தீரே உமக்கு நன்றி. புது வாழ்வு கொடுத்தீரே உமக்கு நன்றி. தேவனே நன்றி. இது தேவனுக்கு மகிமை செலுத்துகிற நேரம். வாங்க ஆலயத்திற்கு போகலாம். நானும் உங்க கூட ஆலயத்துக்கு வரேன். வருஷத்துக்கு மேல உட்காந்து பிச்சை எடுத்துக்கிறத பிறவி சப்பான நடந்து போறது. ஆமா, அதே பிறவி சப்பான் தான் நடந்து போறான். தேவனை துதித்து கொண்டிருக்கிறானே. அதிசயம். இவனால எப்படி நடக்க முடிஞ்சு? யார் அவனை நடக்க வச்சாங்க? அவன் கூட இருக்கிற அந்த 2 மனுஷரா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க அவர்களை போய் பார்த்து என்ன நடந்துச்சுன்னு கேட்போம். நீங்க 2 பேரும் இந்த பிறவி சப்பானிய எப்படி நடக்க வச்சீங்க? என்ன சொல்லி நடக்க வச்சீங்க? இஸ்ரவேலரே, இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்படுகிறது என்ன? நாங்க எங்க சுய சக்தியினாலாவது எங்க சுய பக்தியினாலாவது இவனை நடக்க பண்ணினோம் என்று நீங்கள் எங்களை நோக்கி பார்க்கிறது என்ன? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களுடைய தேவனாகிய நம்முடைய பிதாக்களின் தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை மகிமைப்படுத்தினார். ஜீவாதிபதியாகிய இயேசுவை கொலை செய்தீர்கள். தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார். அதற்கு நாங்கள் சாட்சிகளாயிருக்கிறோம். அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை பலப்படுத்தினது. அவரால் உண்டாகிய விசுவாசமே உங்கள் எல்லாருக்கும் முன்பாக இந்த சர்வாங்க சுகத்தை இவனுக்கு கொடுத்தது. சகோதரரே, தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை எழுப்பி முதலாவது உங்களிடத்திற்கே அவரை அனுப்பினார். இவங்க இயேசுவை முன்னிட்டு மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுதலை பிரசங்கிக்கிறாங்க. நாம அவங்கள பேச அனுமதிக்க கூடாது. எல்லாரும் கலைந்து செல்லுங்க. இயேசுவை குறித்து பிரசங்கிக்கிற இந்த 2 கைது செய்து காவல்ல வைங்க.
அவங்கள கூட்டிட்டு வாங்க. நீங்கள் எந்த வல்லவினால எந்த நாமத்தினால இவனை நடக்க செய்தீர்கள்? உங்களால் சிலுவையில் அறையப்பட்டவரும் தேவனால் மரித்தவரிலிருந்து எழுப்பப்பட்டவருமாய் இருக்கிற நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இவன் உங்களுக்கு முன்பாக சொஸ்தமாய் நிற்கிறான் என்று உங்கள் எல்லாருக்கும் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருக்கும் தெரிந்திருக்க கடவுது. வீடு கட்டியவர்களாகிய உங்களால் அற்பமா எண்ணப்பட்ட அவரே மூளைக்கு தலைக்கல்லானவர். இயேசுவாலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறு ஒரு நாமமும் கட்டளையிடப்படவில்லை. படிப்பறிவில்லாத இவங்க பிரதான ஆசாரியன் முன்பு இவ்வளோ தைரியமா பேசுறாங்க. இவர்கள் 2 பேரும் இயேசுவோட கூட இருந்தவங்க. இவர்களை ஆலோசனை சங்கத்தை விட்டு வெளியே கூட்டிட்டு போங்க. இந்த மனுஷர்களே நாம் என்ன செய்யலாம்? எருசலேமில் இருக்கிற எல்லோருக்கும் தெரிந்திருக்கிறபடி வெளியரங்கமாக அற்புதம் இவர்களால் செய்யப்பட்டிருக்கிறது. அதை நாம் இல்லை என்று சொல்லக்கூடாது. குணமாக்கப்பட்ட மனுஷனும் நம் நடுவே நிற்பதால் எதிர்பேச நம்மால் முடியாது. அவர்கள் இயேசுவை முன்னிட்டு உயிர்த்தெழுதலை பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார்கள். எருசலேமில் இவர்கள் உபதேசத்தை கேட்டு ஒரே நாளில் 3000 பேர் ஞானஸ்தானம் பெற்றிருக்காங்க. இயேசுவை குறித்த உபதேசம் ஜனங்களுக்குள்ள அதிகமா பரவாதபடிக்கு நாம் ஏதாவது செய்ய வேண்டும். இயேசுவின் நாமத்தை குறித்து பேசவும் போதிக்க கூடாதுன்னு நம்ம அவங்களை எச்சரிக்கணும். காவலர்களே, அவங்களை கூட்டிட்டு வாங்க. பேதுருவும் யோவானுமாகிய நீங்கள் இருவரும் இன்று முதல் இயேசு நாமத்தை குறித்து பேசவும் உபதேசிக்கவும் கூடாது. இது என்னுடைய கட்டளை. தேவனுக்கு செவி கொடுக்கிறதை பார்க்கிலும் உங்களுக்கு செவி கொடுக்கிறது தேவனுக்கு முன்பாக நியாயமா இருக்குமா? நாங்க கண்டவைகளையும் கேட்டவைகளையும் பேசாம இருக்க கூடாது. என்னுடைய கட்டளை மீறி இயேசுவின் நாமத்தை மற்றவர்களுக்கு போதித்தால் சிறைச்சாலையில் அடைக்கப்படுவீர்கள். ஜாக்கிரதை. போது இவர்களை விட்டு விடுங்கள். அதோ பேதுருவும் யோவானும் வராங்க. சகோதரர்களே, ஆலோசனை சங்கத்தில் உங்களுக்கு என்ன நடந்தது? பிரதான ஆசாரியர் என்ன சொன்னார்? இயேசுவின் நாமத்தை குறித்து பேசவும் போதிக்கவும் கூடாதுன்னு எச்சரித்தாங்க. அப்படியா சொன்னாங்க? இயேசுவின் நாமத்தை குறித்து பேசக்கூடாதா? இயேசுவின் நாமத்தை குறித்து உபதேசிக்க கூடாதா? இதை குறித்து நாம் எல்லாரும் தேவனிடத்தில் ஒருமனப்பட்டு ஜெபிப்போம். வாருங்கள். கர்த்தாவே, வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகள் எல்லாவற்றையும் உண்டாக்கின தேவனாய் இருக்கிறீர். ஏரோதும் பொந்தியு பிலாத்தும் புறஜாதிகளோடும் இஸ்ரவேல் ஜனங்களோடும் கூட நீர் அபிஷேகம் பண்ணின உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவுக்கு விரோதமாய் மெய்யாகவே கூட்டம் கூடினார்கள். இப்பொழுதும் கர்த்தாவே, அவர்கள் பயமுறுத்தல்களை தேவரீர் கவனித்து உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து பிணியாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய ஊழியக்காரர்கள் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடும் சொல்லும்படி அவர்களுக்கு அனுகிரகம் செய்தருளும். கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. கிருபையின் காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் நாம் ஒவ்வொருவரும் இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே இரட்சகர், இயேசுவே இரட்சகர், இயேசுவே மீட்பர், இயேசுவே மீட்பர் என்று மிகுந்த பலமாய் சாட்சி கொடுப்போம். அல்லேலூயா.